Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது ஸ்வாடஜ் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். ஸோ போன மேங்காவோட எண்டிங்லேயே மார்க் வந்து லின்க்கும் கிறிஷ்க்கும் தெரியாமல் ஃபோட்டோ எடுத்திருப்பான். அதை இப்போ அவன் சொல்லவும், நீ ஏன் அப்படி எடுத்தா, நான் வந்து ரெடி ஏன் ஆகல, அது நல்லா இருக்காது, டெலிட் பண்ண அப்படின்ட்டு லின் சொல்கிறான். இல்லை அதுதான் நல்லா இருக்கு, நம்ம ஃபேக்காக எடுக்கிறத விட அது எவ்வளவோ பெட்டர் அப்படின்ட்டு மார்க் சொன்னாலும் லின் வந்து கன்வின்ஸ் ஆகுறதா இல்லை. மறுபடி எடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மார்க் பின்னாடியே ஓட, சரி எடுக்கிறேன் அப்படின்ட்டு மார்க்கும் லாஸ்ட்டாக ஒத்துக்கிறான். அப்புறமா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக. பட் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கா இல்லை அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு தெரியாமல் எடுத்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க கிறிஷ் வந்து என்னோட வீட்டுக்கு வரியா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஃபென்சிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட இவன் உடனே சரின்னு சொல்லிடுறான். இதை கேட்டதுமே அவனோட சிஸ்டர் ஃபேஸ் டல் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி 2 பேரும் பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கழட்டி விட்டுட்டாங்க, நம்மளை கழட்டி விட போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ சேடாக. இதை நோட் பண்ண லின் வந்து என்னோட சிஸ்டரையும் கூட்டு போலாமா அப்படின்ட்டு கேட்குறான். கிறிஷ்க்கும் அதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, ஏன்னா அவனுக்கு தேவை வந்து லின் மட்டும்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓகே சொல்ல 3 பேரும் காருக்குள்ள ஏறுறாங்க. ஏறினதுமே கிறிஸ் சொல்றான், சேஃப்டி ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போட்டு விட இவன் அதையே அவன் சிஸ்டர் கிட்ட சொல்றான். கிறிஷ் சொல்றது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும், அதனால சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு போட்டு விட அந்த டைம்ல காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதனால இவனோட பேலன்ஸ் மிஸ் ஆகி அவன் சிஸ்டர் மேல விழ போறான். இதை நோட் பண்ணிட்டு கிறிஸ் சும்மா இருப்பானா, சடனா அவனை பிடிச்சி அவனோட தோல் மேல சாச்சிக்கிறான். இதை பார்த்ததுமே அந்த பொண்ணு, கிறிஷோட ஆட்டிடியூட் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, ஏதோ என்னோட பிரதருக்காகவே அவனோட தோல் இருக்கிற மாதிரி இப்படி அணைச்சிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்குறா. அப்படியே இவங்களும் அந்த மேன்ஷனுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பட்லர் வந்து இவங்களை வெல்கம் பண்ண இவனும் லின் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி விடுறான். உள்ளே போய் அந்த மேன்ஷன்லாம் பார்த்துட்டு வாவ் ரொம்ப பெருசாக கார்ஜியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்க கிறிஷோட கவனம் எல்லாமே அவங்க 2 பேர் கை கோத்துட்டு நிற்கிறதுல தான் இருக்கு. இதை பார்த்ததுமே அவனுக்கு காண்டாகுது. வா ஃபென்சிங் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல லின்னும் வந்து அது எதையுமே நோட் பண்ணல. அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது கிறிஷோட வீட்டுக்கு வந்ததுக்கு, அதனால சரின்னு சொல்கிறான். ஆனால் லின்னோட சிஸ்டர் வந்து கிறிஷோட ஆட்டிடியூட் சேஞ்சை பார்க்குறான். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவளும் அப்பாவியாக பார்த்துட்டு இருக்க. கிறிஷ் வந்து அவளை பார்த்து முறைக்கிறான். அதில் அவள் ஸ்டன் ஆகி நம்ம லின்னோட கையை விட்டுடுறா. இதை நோட் பண்ண லின், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இங்கே தொலைஞ்செல்லாம் போயிட மாட்டேன், நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் லின்னுக்கு வந்து ஃபேஸே மாறுது. ஒன்றும் சரி அப்படின்னு சொல்கிறான். பட் அதுக்குள்ளே நம்ம கிறிஷ் பா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக பாடா எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பெருமூச்சு விடுறா. ஃபென்சிங் ரூம்குள்ளே போனால் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. இதெல்லாம் பார்த்த லின் வந்து உன் அப்பாவுக்கு உன் மேலே கேர் ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா 2 பேரும் ஃபென்சிங் எக்யூப்மெண்ட்லாம் மாட்டிக்கிட்டு லின் வந்து அவனோட சிஸ்டர்கிட்ட சொல்கிறான், 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி டைம் செட் பண்ணு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் சரி அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் அவங்க ஸ்வாட்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ராக்டிஸ் பண்ணி, உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட காட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு லின் சொல்ல உன்னோட பெஸ்ட்டை நீ கொடு அப்படின்ட்டு கிறிஸ் சொல்கிறான். ரொம்ப கான்ஃபிடென்ட்ல ஆடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபர்ஸ்ட் அட்டாக் லின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அதோட இந்த சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு நான் எப்படி ரிவ்யூ பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.